ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சீசன் 3 இருக்குல்ல, சொல்லக்கூடாதா? ஓகே. சார் பேர் வந்து இதில் மூசா ராசா. உண்மையிலே எங்கள் எல்லாரையுமே ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இவர் வந்து எனக்கு வதந்தி மூலயமா ஒரு வாய்ப்பு மட்டும் தரல, எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க சார். கடைசி வரை மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு எமோஷ்னல் ஆகுது. இந்த இதில் இந்த வதந்தியில் நான் மட்டும் ஹீரோ கிடையாது, இவரும் ஹீரோ. 2 ஹீரோ தான் ஆக்சுவலாக. சசிகுமார் சார் எனக்கு லைக் இந்த கண்கள் இருந்தால் அந்த டைமில் இருந்து ஐ பேட்லி வாண்டட் டு ஒர்க் வித் யூ சார். ஏன்னா அது கேரளாவில் ரொம்ப ஹிட்டு. ஸோ அந்த டைம்லேருந்து இந்த ஹெட் ஷேக் அதெல்லாம் ரொம்ப சொன்னாங்க. வணக்கம் எல்லாருக்கும். வதந்தி 1 வந்து அவ்வளோ லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் கிடைச்ச ஒரு சீரீஸ். ஸோ வதந்தி 2ஓட பார்ட் ஆகிறது வந்து இட்ஸ் பீன் அ ஹியூஜ் ஆனர். அதுக்கு மேலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல். ஸோ ஐ ஷுட் தேங்க் Gayatri ma'am and Pushkar sir for making me a part of this wonderful team. Wall Watchers வந்து எனக்கு I have always looked forward to associating with them. So I am truly grateful for this incredible opportunity. And our director Andrew sir, thank you for trusting me with this and writing such a beautiful role for me. I think you have brought the best out of every actor in the series, and I think so far among all the characters that I've played, this is the most satisfying one. So thank you sir. It's been truly a special journey. Thanks to all the co-actors. Thanks to Guha ma'am, Nanda sir. Thanks to Shashikumar sir. Thanks to the whole team of Vadandi 2, Prime Video, the whole team of Prime Video, Nanda ma'am, for believing in the story and bringing together such an outstanding team. So, and thanks to press and media for your presence. Thanks to the whole team of Vadandi, the whole technical team, everyone who's been part of this journey. Thank you so much. Thank you ma'am sir. பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ட்ரீம் ப்ரொடியூசர் அண்ட் ட்ரீம் டைரக்டர் இருக்கிறப்போ நடிப்பு தானாக வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேப்பரில் எதுவும் இல்லைன்னா தான் கஷ்டம் நடிக்கிறது. இங்கே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ஜஸ்ட் ப்ரெசன்ட். அவர் என்ன சொல்கிறாரோ அது பண்ணால் போதும், வில் கெட் த அவுட்புட். அது இல்லாமல் புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம், தே ஆர் மை மாஸ்டர்ஸ். எங்கள் நிறைய பேருக்கு, ஸோ நாட் ஒன்லி ஃபார் மீ, நிறைய பேருக்கு. ஸோ அவங்க ப்ராஜெக்ட், அவங்க டீம் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு ரொம்ப ஹாப்பி இருக்கும். இது மோர் தென் அ ப்ராஜெக்ட், இட்ஸ் அவங்களோட சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் மீ. ஸோ எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஃபீல் தட் வால் வாச்சர் வந்து எங்களுக்கு வீடு மாதிரி. ஸோ அதனால் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதனால் தானாக வி வில் கெட் அவுட்புட். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் ஆண்ட்ரூ டைரக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது வரைக்கும் எவ்வளோ நிறைய ரைட்டிங் ஸ்கிரிப்ட் நிறையா படிச்சுட்டே இருந்தாலுமே whenever I used to read Andrew's writing, I feel excited and எனக்கு ரொம்ப குஷியாகிடும் படிக்க. என்னன்னா 8th எபிசோட் மட்டும் அனுப்ப மாட்டார். 7 வரைக்கும் படிச்சுட்டு நான் சக்கப்பாய் நின்றுவேன். சார் தயவுசெய்து கொடுங்கன்னா, இங்கே எப்படி ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிருக்குமோ அந்த மாதிரி நானும் வெயிட் பண்ணோம். ஒரு 1 month வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஷூட்டுக்கு 1 டேக்கு முன்னாடி அனுப்புவார். ஸோ ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் இந்தியாவிலே சொல்லலாம். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ பேபி. அண்ட் எனக்கு என்னென்ன ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் சொல்லணும்னா கௌதம் செல்வராஜ். எனக்கு ஃப்ரம் விக்ரம் வேதா டைம்லேருந்து என்னை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை, நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு ரெஃபர் பண்ணது வந்து அவர் தான். ஸோ ஈஸ் ஹியர், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், வால் வாச்சர் ப்ரொடியூசர். தேங்க்யூ பேபி, லவ் யூ. ஸோ சீசன் 1க்கு வந்து ஆண்ட்ரூ பிரதருக்கு என்னை ரெஃபர் பண்ணது அவர் தான். ஸோ இட் கண்டினியூஸ். சீசன் 3 இருக்குல்ல, சொல்லக்கூடாதா? ஓகே. ஸோ எனிவே, அண்ட் அமேசானுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சசிகுமார் சார் கூட ஒர்க் பண்ணது நிறைய பேர் இதில் இந்த ப்ராஜெக்டில் லான்ச் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக சீசன் 1 விட அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண நான் நம்புகிறேன். தேங்க்யூ எவ்ரி. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது எங்களுக்கெல்லாம் ஒரு சீசன் தான், நான் இந்த சீசன். ஆனால் ராமருக்கு எல்லா சீசன்லேயும் வருவார். அப்படி தான் இருக்கும் அந்த ராமர் கேரக்டரு. இந்த இதுலேயும் ஃபஸ்ட் சீசன்லேயும் பண்ணார், 2வது சீசன்லையும் பண்ணார், 3rd வந்தாலும் பண்ணுவார், 4th வந்தாலும் அவங்கவுங்க கூப்பிட்டுக்குவாங்க. ராமர் இருந்தால் நல்லாயிருக்கும், ராமர் இருந்தாலும். இந்த மூசா ராசாவுக்கு
இந்த வெப் சீரிஸில் இந்த மூசா ராசாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ராமர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்படி தான் இருக்கும் இந்த கதை. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் சொல்லுங்கள். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன் அக்கா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யஷ்வந்த். எங்களுக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, அதுக்கு முதல் ரொம்ப நன்றி. இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி புஷ்கர் சார், காயத்ரி மேம், இங்கே இருக்க எல்லா ஆக்டரும் ஒரு தடவையாச்சும் வால் வாச்சர்ஸில் படம் பண்ணிடணும், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் என்னைய மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வரவங்களை வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாமல் ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சார் மேம். அதுக்கப்புறம் குஹா மேம், நந்தா சார், கௌதம் சார், என்னை அவ்வளோ கைட் பண்ணிங்க. உங்கள் கைடன்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சரவணன் சார், எங்களோட கேமராமேன். ஆனால் என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதுக்கப்புறம் சசி சார். சார் பேர் வந்து இதில் மூசா ராசா. உண்மையிலே எங்கள் எல்லாரையுமே ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டாரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறையா உங்கள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அண்டு ஆண்ட்ரூ சார். சார், இவர் வந்து எனக்கு வதந்தி மூலயமா ஒரு வாய்ப்பு மட்டும் தரல, எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா எனக்கு வந்து இந்த சீரீஸில் நான் பண்ணியிருக்க விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசு. ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இப்படி மற்ற இடத்துல தருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சார். கடைசி வரை மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு எமோஷ்னல் ஆகுது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அப்பா, அக்கா அமிர்தலக்ஷ்மி, கார்த்திகேயன், உமா, இவங்க 3 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களால தான் நான் இன்றைக்கி நிற்கிறேன். வதந்தி சீசன் 2 த மிஸ்ட்ரி ஆஃப் முடக்கத்தான் மணி August 7 வருது. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யஷ்வந்த். இது முதல் இந்த இதில், இந்த வதந்தியில் நான் மட்டும் ஹீரோ கிடையாது, இவரும் ஹீரோ. 2 ஹீரோ தான் ஆக்சுவலாக. ஏன்னா அதான் மணின்னு கீழே போட்டிருக்குது. ஸோ அவன் ஹீரோ. அது இவருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய கிஃப்ட். இவர் சூப்பராக வருவேன். அந்த வீடியோவில் வந்துச்சு ஒன்று, நான் சாம்லாம், பாவம் சாம்லாம் கஷ்டப்பட்டு, இந்த சைமன்லாம் கஷ்டப்பட்டு நடித்தார். எங்கள் மியூசிக் டைரக்டர்லாம் ஒரு வீடியோ பண்ணாங்க, 20 டேக்கெலாம் போனார். பாவம் அவர் நல்லா பாட்டு வருது, ஆடம் வருது, அந்த நடிப்பு மட்டும் வரல. அதை எங்களை கஷ்டப்பட்டு எடுத்தது தம்பி தான் எடுத்தாப்புல. எங்களை டைரக்ட் பண்ணது அவன் தான். அதுக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் டைரக்ட் பண்ணாங்க அதை எங்களை வச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ரொம்ப நாள் கழித்து மீடியா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆங்ஸைட்டியாக இருக்குது. அதனால ஏதாச்சும் தப்பு பேசினா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புஷ்கர் சார், காயத்ரி மேம். ரொம்ப நாள் கழித்து தமிழில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆஃப்டர் டாடா நான் கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது கேட்ட உடனே வதந்தி 1 எவ்வளோ ஹிட்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். And when I heard Vadanthi 2, I was so impressed. Even though I am a very small part of the investigation part, I am a huge part of Musa Rasa's life. And அதுதான் எனக்கு நான் இது வரைக்கும் பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் சுமையா. Andrew has portrayed it so beautifully that I really loved that character. And அந்த ஷூட் முடிஞ்சு போகும்போது I was so sad. எனக்கு ஒரு 1 day ஹோலாக நான் அந்த செட்டும் அந்த ஷூட்டிங்கும் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்ட்ரூ மட்டும் இல்லை, his whole team, we all had so much fun shooting it. And Sasikumar sir, எனக்கு லைக் இந்த கண்கள் இருந்தால் அந்த டைமில் இருந்து I badly wanted to work with you sir. ஏன்னா அது கேரளாவில் ரொம்ப ஹிட்டு. ஸோ அந்த டைமில் இருந்து இந்த ஹெட் ஷேக் அதெல்லாம் ரொம்ப
ஸோ எனக்கு அவரை கூட ஒர்க் பண்ணணும் வாஸ் எ ட்ரீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ யூனோ அவரோட ஒய்ஃப் கேரக்டர் இதில் அது ரொம்ப பிளஸ்டாக இருக்குது அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த கோ ஆக்டர்ஸ் தே ஹாவ் அ ஹியூஜ் ரோல் அண்ட் இட்ஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபார் ஆல் ஆஃப் தெம் அண்ட் ஸோ தே all have done a great job. அது August 7th when it comes to you, I hope that season 1 விட season 2 நீங்கள் எல்லாரும் லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் and thanks to all the ADs, everyone, costume, Saravanan, நம்ம DOP, music director, thank you all and all the best to all of us. இந்த சுமையா கேரக்டர் அவங்க அதை பற்றி சொன்னோம். அவங்க சொன்னாங்க சின்ன கேரக்டர்னு. இந்த கேரக்டர் தான் எங்களுக்கு கடைசி வந்தது. நிறையா ஹீரோயின்ஸ் அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே அது 5 நாளோ 7 நாளோ தான் இருந்தது. 7 நாள் கம்மியாக இருக்குன்னு யாரும் நடிக்கலை. ஆனால் இவங்க தான் நடித்தாங்க. ஆனால் 8 எபிசோடு இவங்க தான் வருவாங்க. கஷ்டப்பட்டு 12 மணி வரைக்கும் நாங்கள் எல்லாம் நடிச்சிருப்போம். கஷ்டப்படாமல் வந்து நடித்து 7 நாள் வந்து நடிச்சுட்டு 8 எபிசோட்லும் அதிகமாக இருந்தது. அது அந்த சீரீஸ் பார்க்கும்போது இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக நடித்ததாக இருக்கும். ரொம்ப அப்படியே அந்த கேரக்டராக அவங்க அந்த முஸ்லீம் அந்த இதில் வந்தது அந்த கேரக்டராகவே சுமையாகவே வந்தாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் கல்யாணம் பண்ண எல்லாமே பெண்கள் எல்லாம் ஓகே பாராட்டுவாங்க என்ன, ஆனால் ஆண்கள்லாம் திட்ட போகிறாங்க. ஏன்னா எங்கள் பொண்டாட்டிக்கு துவைச்சி கொடுக்குறீங்க, இந்த மூசராசா இவ்வளோ வேலையிலையும் துவைச்சி கொடுக்குறாரு, பொண்டாட்டிக்கு இவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு என்ன திட்டுவாங்க. ஸோ அப்படி ஒரு அந்த 2 கேரக்டரும் சுமையாவுக்கும் மூசாராசாவுக்கும் உள்ள இது வந்து எல்லா ஃபேமிலிக்கும் இது பிடிக்கும். இது ஒரு குடும்பத்தோட பார்க்கணும் கண்டிப்பாக. இது வந்து மிஸ்ட்ரி படம் இந்த மாதிரி இதாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏதோ குத்த போகிறாங்க கொல்ல போகிறாங்க. இது குடும்பத்துலேயும் வீட்டோடு உட்காந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அது. தேங்க்யூ. Thank you, sir. We're looking forward to that equation. Ma'am? Hi, எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming here and supporting Vadandi Season 2. First of all, thank you to Andrew sir, because sir first வரும்போது நான் actually I was skeptical because I felt like I might not be able to do justice to the character, but sir was so convincing. Sir was extremely supportive and he convinced me to do it. And Nilavati has been such a big part of who I am today. I think it healed a part of me. It's been an incredible journey portraying Nilavati. Pushkar sir and Gayatri ma'am, it's like everybody said, they're the dream producers. Ellarkum work pannonu aasa irukum because it's like home. It's like second home at this point. Even though I haven't spent a lot of time shooting or like being in the office, it's home because that's how comfortable they make you feel. Guha ma'am, she, like, some of the scenes are intense, right? So like when we kind of get anxious or something, she comes and she makes sure like you're okay, that you know, things are good. She always gives you the reassurance. Not just her, everybody on set are like that. எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றுனா யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்துப்பாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. My entire supporting cast and team. Shashi sir கூட நான் வந்து செகண்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். கருடனுக்கு அப்புறம் this is the second time and I'm so incredibly happy that it happened. So yeah, I think everybody's put in their 200% in making Vadandi, and it shows in the end product, and I think everybody will love watching it. I can't wait to watch the reactions and the response. Thank you so much for coming. Thank you, ma'am. Arjun, நீங்க சொல்லுங்க, what was your experience like being part of the mystery of money? Hi all, vanakkam. This is my first Tamil project, so I am a little bit, excited, nervous. But same time I'm happy and blessed because I got this opportunity to work with great visual storytellers like Pushkar, Gayatri, Saran ma'am, Shashkumar sir, then again our director Andrew sir. Thank you so much sir for having me here because it's a great opportunity for me and I really mean it. And thank you everyone. I'm sorry, thank you Prime for having this wonderful event, and thank you respected press media for coming. I hope you people will support us the same way. Thank you our co-stars, everyone, each and everyone, technical side. I just don't remember everyone's name because I'm a little bit nervous. Thank you so much.
Thank you very much. Pushkar sir, if we may ask you one question, in fact Gayatri ma'am as well. When it comes to Vadandi season 2, அதாவது ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஒரு சீசன் 2 பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கதையை கேட்ட உடனே ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா we are seeing this story come to life or the season 2 come to life. ஸோ இந்த கதை தான் வதந்தியோட அடுத்த சாப்டர் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுது? ஆக்சுவலி ஆண்ட்ரூ எழுதி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாப்புல. நாங்கள் சோம்பேறினா எங்களை மாதிரி அவனும் வந்து ரொம்ப நேரம் எடுத்தான் அந்த கதையை எழுதி முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இது வந்துட்டு சீசன் 2க்கு வந்துட்டு இது 3வது கதை. ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்வின்ஸ் ஒரு கதை, அதுக்கப்புறம் இன்னொரு கதை. ஸோ எதுவுமே வந்துட்டு ஈஸியாகலாம் வரதில்லை. இது வந்து 3வது கதை. அது 2 கூட ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே ஃப்ரெஷ்ஷாக அழிச்சிட்டு எழுதின கதை. ஸோ இன் தட் வே இந்த செட்டப் இதுதான் மெயின் பிளாட்னு ஆண்ட்ரூ ஸ்போக் டு அஸ். இந்த இது சொல்லும்போது தட் இட் செல்ஃப் வாஸ் கன்வின்சிங்காக இது சூப்பராக வரும் அப்படின்னு அந்த ஒரு சென்ஸ் வந்தது. அண்ட் தென் ஆண்ட்ரூ உட்காந்து எழுதினாப்புல ரொம்ப நாள் எழுதிட்டு அப்புறமா இதுதான் ஸ்கிரிப்ட்னு கொண்டு வந்து கொடுத்தாப்புல. தென் வி வெண்ட் இன் டு ஷூட். Superb. Mr. Andrew, if we may ask you one question. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தவங்க எல்லார் மனசுலையுமே அந்த ஒரு வதந்தி வர்சஸ் ரியாலிட்டி, அதாவது உண்மை அப்படின்ற ஒரு ஐடியா எப்போவுமே இருந்தது, ஒவ்வொரு எபிசோட்லையும் இருந்தது. ஸோ தட்ஸ் சம்திங் தட் வி அப்சல்யூட்லி லவ்ட். ஸோ இந்த சீசன் 2ல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் தீம் வச்சுருக்கீங்களா தட் யூ வாண்ட் தி ஆடியன்ஸ் டு என்ஜாய்? கூடவே சீசன் 1ல் we saw S.J. Surya sir in his complete action. In season 2 we're witnessing Sasikumar sir in his element. So அந்த ஒரு டிசிஷன் பற்றியும். ஆக்சுவலாக வந்துட்டு சீசன் 1 சீசன் 2 எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டலோன்றது முன்னாடியே டிசைட் பண்ண ஒரு விஷயம். மேபி அது வந்து ஒரு ரியாலிட்டியோட கனெக்ட் ஆனது வந்துட்டு வாஸ் நேச்சுரலி அந்த ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அமைஞ்ச ஒரு விஷயமா இருந்தனால அதுக்கு வந்துட்டு தனியாக எஃபர்ட் போட்டு இதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. அது என்னுடைய ரைட்டிங் ப்ராசஸில் இருந்த ஒரு விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் காட் லக்கி அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யா சாருக்கு அப்புறமா சசி சாருக்கு வந்துட்டு இது வந்தது வந்து எப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீசன் 1 ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துருச்சு. அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்ஜே சூர்யா சார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் வந்துட்டு அதை கேரி பண்ணின விதம் எல்லாமே வந்துட்டு வேற ஒரு ஆடியன்ஸ் மனசில் கொண்டு போய் அந்த வதந்தியை கொண்டு போய் உட்கார வச்சிருச்சுது. ஸோ நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன் அண்ட் அவர்கிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன் எல்லாமே. ஸோ எங்கேயோ வந்துட்டு என் அசிஸ்டன்ட் படம் பண்ணுறான், அதனால் வந்துட்டு இன்னும் உள்ளேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா லவ்வோட அவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது ஜஸ்ட் நம்ம பையன், நம்ம குழந்தை அந்த மாதிரி அவர் வந்து கொடுத்துட்டாரு. அண்ட் சசி சார்கிட்ட போய் கதை சொல்லும்போது அது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபுல் கதையை முடிக்கலை, ஒரு மாதிரி பார்ட் ஆஃப் இட் பண்ணி வச்சுட்டு நேராக போய் அவர் கிளம்பி போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கதையை சொன்ன உடனே தி பெஸ்ட் திங் அபவுட் ஹிம் இஸ் கதையை கேட்டு அன்னைக்கே நான் யோசித்து சொல்கிறேன், ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன் அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கே வந்துட்டு நான் இதை பண்ணுறேன், நீங்கள் இப்போ போயிட்டு வந்துட்டு இன்னும் பேலன்ஸ் எழுதிட்டு வாங்க அப்படின்னு ஒன்று எனக்கு அவர் முகம் கொடுத்துட்டார். அடுத்த போலீஸ்காரர் யார் அப்படின்னா நான் தான் அந்த போலீஸ்காரர், இந்த முகத்துக்கு நீங்கள் இப்போ எழுதுங்க அப்படின்ன ஒன்று எனக்கு டோட்டலாக இவர் ஒரு துருவம் அவர் ஒரு துருவம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சசி சார் அதில் வச்சு பார்க்கும்போது அது சீன்ஸ் ஃப்ளோ ஆகுறது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இவருக்கு எப்படி செட் ஆகுன்றது வந்துட்டு ஃபஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ அவர் உள்ளே வராமல் இருந்திருந்தாருன்னா இந்த கதை இப்படி வந்திருக்குமா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஸோ கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு சசி சார் ஃபார் தேட். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு மற்ற என்னுடைய ஸ்டார் காஸ்ட் பற்றி பேசலை, என்னுடைய டெக்னீஷியன்ஸ் பற்றிலாம் பேசலை. ஆனால் நான் பேசணும், அவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நான் ஆரம்பித்தேன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். பட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம், அனகாவாக இருக்கட்டும், அபர்ணாவாக இருக்கட்டும், ரேவதியாக இருக்கட்டும், யஷ்வந்த் அந்த ஃபைண்ட் இந்த இதுக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும், விவேக் பிரஸ்னாவாக இருக்கட்டும், அர்ஜுன் அண்ட் ஜார்ஜ், ஸோ எல்லாருமே வந்துட்டு இவங்க இந்த கேரக்டரில் இவங்களை விட வேறு பெஸ்ட்டாக வேறு யாரும் வந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அது பொருந்தி அமைஞ்சிட்டாங்க. அது என்னமோ அந்த கதை தானாகவே அவங்கள சூஸ் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அண்ட் சைமன் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சீசன் 1 to சீசன் 2 அந்த ஜான்ர் ஆஃப் மியூசிக் வேறு, இந்த ஜான்ர் ஆஃப் மியூசிக் வேறு. பட் அவரும் வந்துட்டு ஒரு ஸ்டோரி டெல்லர். அவர் வந்துட்டு கண்ணை மூடிட்டு நான் வந்துட்டு எபிசோட்ஸை பார்த்தேன்னா அந்த மியூசிக் வந்துட்டு எனக்கு அப்படியே கதையை சொல்லும். அந்த மாதிரி ஒரு ஆர்ஆரில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த கதை, இந்த மூட், இந்த எமோஷன் இதுதான் ட்ராவல் ஆகுதுங்கிறது அவரால் கொடுக்க முடிஞ்சது வந்துட்டு வித்தவுட் ஹிஸ் மியூசிக்
வதந்தி வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குமான்றதை என்னால் சொல்ல முடியல. ஸோ கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன், சரவணனாக இருக்கட்டும், மீவன் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், சுபா காஸ்டியூம் டிசைனர், ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு தேவ் கிவன் த பெஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு லவ்வோட வேற ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தேவர் இன்வால்வ் இன் திஸ் அண்ட் தேவர் டூயிங் இட். ஸோ அவங்கள பற்றி நான் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஐ வில் டூ தட். பட் தேங்க்யூ ஸோ மச். Fantastic. Thank you so much, sir. Sashikumar sir, if we may ask you, நீங்கள் சொன்னீங்க that there was a little restraint that you had to show, அதாவது இந்த கேரக்டரை ப்ளே பண்ணும்போது. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? கூடவே ட்ரெய்லரை பார்க்கும்போது ஐ திங்க் வி ஆல் அண்டர்ஸ்டுட் தட் மதுரை அப்படின்றது ஒரு செட்டிங் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ கேரக்டர் இன் த ஸ்டோரி இட் செல்ஃப். ஸோ அந்த ஒரு கல்ச்சரில் நீங்கள் வந்து இம்மர்ஸ் ஆகுறது, அந்த ஒரு ஒத்தென்டிசிட்டி இந்த மூசா ராஜா அப்படின்ற கேரக்டருக்கு எப்படி கொண்டு வந்தீங்க சார்? அது அவர் கொண்டு வந்தார். அதுதான் அவர் கொண்டு வந்ததை நான் நடித்தேன், அவ்வளோதான். இப்படி இருக்கணும்னு சொன்னார். நம்ம அதை அவையாக போகும்போது இப்படி இருக்கணும்னு சொன்னோன்னே காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். அப்போ நைட்டு டெய்லி காலையில் 9-12 மணி வந்துக்கிட்டே போகிற ஒருத்தன் கடைசி மூசா ராசாவே மாறிடுவான். இதுதான் உண்மை. என் நட இருந்தது, வீட்டுக்கு போனால் எதையாவது கண்டுபிடிக்கிறது, இது இங்கே தானே இருந்துச்சு, இது இங்கே வச்சதில்லை அப்படின்னா என்ன இப்போ இதில் நடிச்சுட்டு வந்தனாலே அப்படின்னா. ஸோ நம்ம வீட்டுக்கு போனாலும் அதே தாட் வந்துடும். டெய்லி காலையில் போயிட்டு வரணும்னா அதிலே கண்டுபிடிப்பான், இந்த எலும்புக்கூடலேருந்து கண்டுபிடிப்பான் போது. பட் அந்த இன்டென்ஸ் அது வந்து ரொம்ப அழகாக அவரோட ஸ்கிரிப்டு தான். அந்த ஸ்கிரிப்ட் என்னை ரொம்ப அவர் சொல்லும் போதே அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எத்தனை மாதம் ஆகும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னது. ராமருக்கு எப்படி 8வது இது கொடுக்கலையோ, எபிசோடு கொடுக்கல, எனக்கும் 8வது எபிசோடு கொடுக்கல. அதுக்கப்புறம் கொடுத்தாரு, படிங்கன்னா நான் 8வது படிச்சுட்டேன்னு விட்டேன். அதுக்கப்புறம் தான் இதை விட்டுட்டேனே இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னது வரும். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் படிக்காதது அப்போ எனக்கு யார் என்ன கொலகாரன்னு எனக்கே தெரில இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது. அப்போ நான் உண்மையாகவே அதை பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த உண்மை எனக்குள்ளே அதுக்குள்ளே இருந்தது. அதுதான் அவரோட ரைட்டிங்கில் இருந்தது. கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அவர் எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணது தான் இந்த மூசா ராசா. அப்படி தான் பார்ப்பேன். ஒரு டைரக்டராக அவரை இன்ஜெக்ட் பண்ணது தான். Super. Thank you so much, sir. Mr. Vivek Prasanna, if we may ask you, because sir சொன்ன மாதிரி season 1லையும் season 2லையும் இருக்கிற ஒரு காமனாலிட்டி உங்களோட அந்த ராமர் கேரக்டர். ஸோ season 1ல நீங்கள் வந்து எஸ்ஜே சூர்யா சார் கூட அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க. season 2ல சசிகுமார் சார் கூட விட்னஸிங் யூ ஆர் வெயிட்டிங் டு see you in action. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்தது ரெண்டு பேரோட ப்ராசஸ்லையும்? ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை, அவர் நடிப்பு அரக்கன், ஒரு சாந்தமான அரக்கன், அவ்வளோதான். என்னென்னா எனக்கு மோர் தேன் ஆக்டிங், ஒரு இயல்பாக ஒரு விஷயத்தை கேரி பண்ணி ஆக்டிங்கில் கொடுக்குறது வந்து இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு ப்ரெசன்ட். சசினாக்கு வந்து ரொம்ப இயல்பான அது விஷயம். நாங்கள் வந்து இந்த கேரக்டர், இந்த எஸ்ஏ ராமர் கேரக்டர் வந்து ஃப்ரம் நாகர்கோயில் கன்னியாகுமரி ஸ்லாங்கிறதுனால என்னால் வந்து ஒரு மாடுலேஷன் பண்ணலாம், அது இதுன்னு பண்ணி பேசலாம். அண்ணா இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி அந்த மூசா ராசாவோட இன்டென்ஸான அந்த கேரக்டர் வந்து எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட சிரிக்கவே கூடாது. நாங்கள் சிரிப்பு காட்டினாலும் சிரிக்கக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருந்தது. ஸோ எஸ்ஜே சூர்யா சார் வந்து இன்ஃபினிட்டி டெசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சட்டிலான டெசிபிளாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரெண்டு பேருக்குமே எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான கனெக்ஷன் இருந்தது. ஸோ அவர் கூட நடக்கிறப்பவும் பயங்கரமாக இருந்தது. ஆனால் கூட மோர் தென் ஆக்டிங் ஐ லேர்ன் அபவுட் லைஃப். ரொம்ப சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஏன் எல்லோரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் சசி அண்ணா. ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி அடாப்ட் டு வெரி நார்மல் லைஃப். ஸோ அந்த விஷயம். தேங்க்யூ சசி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you very much. And we missed one actor yes, from that. நீ பேசல இல்லை இன்னும்? You didn't, right? எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபிகா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் வந்து அமேசான் ப்ரைமில் இந்த மாதிரி ஒரு டீமோட அமையிறது வந்து ஐ திங்க் ஐம் லக்கி. Thank you for the opportunity, everybody, and thank you all for coming. சின்ன ரோல் பெரிய ரோல்லாம் தாண்டி இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது has given me so much learning and so much experience. Thank you, Andrew sir, for that.
எல்லாருமே ஹேண்ட்ஸ் ஆன், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி அண்ட் எவ்ரிபடி மேட் இட் ஸோ ஈஸி ஃபார் அஸ் டு get through this, and I think it has come out so well. நீங்களாம் பார்க்குறதுக்கு I am waiting. Thank you. Thank you, ma'am. Thank you very much. And with that, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன். அந்த சைடில் இருந்தே பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த சைடு வர ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இந்த சான்ஸ் கொடுத்த புஷ்கர் சார், காயத்ரி மேமுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி ஆண்ட்ரூ சார் ஒவ்வொரு விஷயமும் சின்னதாக எனக்கு இப்போ நான் பண்ணியிருக்கேன்னா அது ஃபுல்லாக ஆண்ட்ரூ சார் எனக்கு ஒன்றா சொல்லி கொடுத்து என்னை பண்ண வச்சுருக்காரு. அதனால் ஆண்ட்ரூ சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி வால்வாச்சர் மொத்த செட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அப்படி பார்த்துப்பாங்க. கௌதம் அண்ணா, கணேஷ் அண்ணா, ரூபின் அண்ணா, இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி என் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. thank you so much. Ladies and gentlemen. Yes, sir. ஸோ இவரோட அப்பா சக்கரவர்த்தி வந்து எங்களோட ரொம்ப நாளாக இருக்கார். ஹீஸ் ஆர் யூனிட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் பார்ட் ஆஃப் ஆர் டீம். ஸோ அவருக்கு இப்படி ஒரு பையன் நடிக்கக்கூடிய மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு இந்த இதில் தான் டிஸ்கவர் பண்ணோம். இவனை சின்ன பையன்லேருந்து பார்த்துட்ருக்கோம். பார்த்தா வீடியோ டெஸ்ட் பண்ணும்போது பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஆக்சுவலி பார்ட் ஆஃப் த ஃபேமிலி இட் செல்ஃப்.